தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்தது. அள்ளிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், கொடுவிலார்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் பெருமாள் மலையில் எழுந்தருளி உள்ள இளைய பெருமாள் சாமி கோவிலில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மலையைச் சுற்றி தேர் வலம் வந்தபோது நேர்த்திக்கடனாக பக்தர்கள் நிலக்கடலை, மாம்பழம் உள்ளிட்டவற்றை சூறையிட்டு வழிபட்டனர். இதனிடையே அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து எடுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலைக்கோவிலில் மே 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நரசிம்மர் மலைக்கோவிலின் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக மேற்கண்ட நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் படிப்படியாக சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என்றும், பராமரிப்பு பணிகள் முடிந்த பிறகு மே 6ஆம் தேதி வழக்கம் போல ரோப்கார்கள் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தென்னிலை அருகே பயணியை அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கியதாக பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூரிலிருந்து கரூர் நோக்கி சென்ற பேருந்து தென்னிலை அருகே நெடுஞ்சாலை ஊரக்கடையில் நிறுத்தப்பட்டது. அந்த கடையில் ஓட்டுநர், நடத்துனருக்கு டீ, வடை இலவசமாக தரப்படும் என்று கூறப்படும் நிலையில் பயணிகளுக்கு டீ 25 ரூபாய் என்று கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிக தொகைக்கு டீ விற்கும் கடையில் ஏன் நிறுத்தினீர்கள் என்று பயணி ஒருவர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநரும் நடத்துனரும் பயணியை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணையிலிருந்து 200 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே 57 அடி உயரத்தில் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது மஞ்சளாறு அணை. கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க மஞ்சளாறு அணையிலிருந்து நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டது. அதன்படி மஞ்சளாறு அணையிலிருந்து 200 அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மஞ்சளாறு கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் பாறைக்குளத்தில் வெயில் காரணமாக காட்டுத்தீ ஏற்பட்டு வெண்ணெய் முட்டும் அளவிற்கு புகை பரவியது. காய்ந்த கோரைப்புல் சருகுகளில் தீப்பற்றி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கண்டெய்னர் லாரி மோதியதில் கார் அப்படம் போல் நொறுங்கி 4 பேர் படுகாயமடைந்தனர். மதுரையைச் சேர்ந்த சுந்தர் தனது குடும்பத்தினருடன் பரமக்குடி அருகே காரில் சென்று கொண்டிருந்த பொழுது கண்டெய்னர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதின. இதில் 4 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காரில் சென்று ஆடு திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈசன் ஓடையைச் சேர்ந்த ராமசாமி தனது வீட்டின் முன்பு கொட்டகையில் அடைத்து வைத்திருந்த ஆடு திடீரென காணாமல் போனதை அடுத்து அக்கம் பக்கத்தில் தேடினார். அப்பொழுது வரதராமி சந்தை பகுதியில் ஆட்டுடன் பதுங்கியிருந்த காட்பாடியைச் சேர்ந்த கோபி மற்றும் சுரேஷை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தார். அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான ஆடு மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் சுட்டெரிக்கும் வெயிலில் பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் தற்காலிகமாக செயல்படாத காரணத்தால் பயணிகள் சாலையோரத்தில் நின்றே பேருந்துகளில் ஏறி இறங்குகின்றனர். கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலை ஓரங்களில் தற்காலிக நெருக்குடைகள் உள்ளிட்ட வசதிகள் தேவை என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் மன்னமங்கலம் அருகே நாய் துரத்தியதால் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த புள்ளிமான் வாய்க்காலில் விழுந்து காயமடைந்தது. தகவல் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர்கள் மானை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். புள்ளிமான் ஊருக்குள் வந்த தகவல் கிடைத்ததை அடுத்து பலரும் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். ராமநாதபுரத்தில் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான RK சுரேஷின் சகோதரர் காலமான நிலையில் அவரது உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் அஞ்சலி செலுத்தினார். உச்சிப்புலி அருகே ஆற்றங்கரை கிராமத்தைச் சேர்ந்த RK வெங்கட்ராமன் மதுரையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுவர் சிறுமியர்கள் மழைநீரில் விளையாடி மகிழ்ந்தனர். பெரம்பலூர் அருகே சாலையோர புளிய மரத்தில் டூ வீலர் மோதிய விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா என்பவர் தனது மகன் மற்றும் மகளுடன் டூ வீலரில் சென்று கொண்டிருந்தார். பெரம்பலூர் அருகே அய்யலூர் குடிகாடு பகுதியில் சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர புளிய மரத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. விபத்தில் 3 பேரும் காயமடைந்த நிலையில் வினிதாவும் அவரது மகளும் உயிரிழந்தனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கமான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கான தேர்தலில் RC பால் கனகராஜ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்டது. தலைவர் பதவிக்கு 5 பேர் களம் கண்ட நிலையில் RC பால் கனகராஜ் தலைவராக வெற்றி பெற்றுள்ளார். துணைத் தலைவராக சசிகுமாரும், செயலாளராக அறிவழகன், பொருளாளராக ராஜேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் ஜவ்வாதுமலை அடிவார கிராமங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.